ம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, இன்றைக்கு ஒரு விவாத அரங்கத்திற்குள் நுழைகிறோம். இந்த விவாத அரங்கத்துடைய தலைப்பு, தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் யாரால் அதிகமாக பின்பற்றப்படுகிறது? பல இடங்களிலும் தமிழர் பண்பாடு இன்றைக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற பேசுற நேரத்துல, இந்த இடத்துல இன்னும் இருக்குது அப்படின்றத ஒரு கருத்தை வலியுறுத்துகிற வகையில் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இன்றைய சூழலில் யாரால் அதிகம் பின்பற்றப்படுகிறதா, பின்பற்றப்படுகிறதுன்னு பொருள் வருகிறது. எனவே தமிழர் பண்பாடு அழியாமல் காக்கப்படுகிறது என்கிற தொனி இந்த தலைப்பிலே காணப்படுகிறது. இல்லை, யார் அதிகமாக பின்பற்றுகிறார்கள், யார் அதை போற்றுகிறார்கள், யார் அதை சிறப்பிக்கிறார்கள், யார் அந்த பண்பாட்டு வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தங்கள் தங்கள் கருத்துக்களை கூறி இந்த விவாத அரங்கத்தை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கிறார்கள். திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திருமதி தமிழ் மகள் சாந்தா, திருமதி தா பால் தங்கம், திருமதி கவிஞர் புதுவை புவனா, கவிஞர் இரா பிரபலிங்கம் பன்ருட்டி, கவிஞர் இரா பானுமதி என 6 பேர் வந்திருக்கிறார்கள். குழந்தைகள் சிறப்பிக்கிறார்களா, மாணவர்கள் சிறப்பிக்கிறார்களா, ஆண்கள் சிறப்பிக்கிறார்களா, பெண்கள் சிறப்பிக்கிறார்களா, முதியவர்கள் சிறப்பிக்கிறார்களா, வெளிநாட்டவர்கள் சிறப்பிக்கிறார்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்குள்ளே பல இப்ப முதியவர்கள் சொன்னா அது பெண்கள் ஆண்கள் அடங்குவாங்க. ஆனா முதியவர்கள் அல்லாத பெண்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா, இளம் வயதினர், அவர்களுக்காக பேசுவதற்காக இருவர் இணைந்திருக்கிறார்கள். குழந்தைகள் என்று சொன்னால் மாணவர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் அடங்குவார்கள், சிறுவர்கள் அடங்குவார்கள். எனவே இங்கே குழந்தைகள் என்றும் மாணவர்கள் என்றும் தனித்தனியாக பிரித்திருக்கிறார்கள். வெளிநாட்டவர் என்று சொன்னால் அதில் வெளிநாட்டவர்களிலே குழந்தைகளும் இருப்பார்கள், மாணவர்களும் இருப்பார்கள், ஆண்களும் பெண்களும் முதியவர்கள் எல்லோருமே இருப்பார்கள். என்றாலும் வெளிநாட்டவர்கள் என்று தனியாக ஒரு பிரிவை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே யாரால் அதிகமாக பின்பற்றப்படுகிறது என்பதை தெளிவாக வரையறுத்து கூற வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்புகளை இப்படி பிரித்து பிரித்து கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்புகளை பேசுவதற்காக இங்கே ஆன்ற பண்பாட்டு மீது மிகுந்த பற்று கொண்ட சிறந்த பேச்சாளர்கள் என்று பேச இருக்கிறார்கள். அந்த வகையில முதல் நம்ம உள்நாட்டில் தொடங்கலாமா, வெளிநாட்டில் தொடங்கலாமா? முதல்ல வெளிநாட்டில் தொடங்குவோம். வெளிநாட்டுல நிலைமை என்னன்னு தெரிஞ்சுப்போம், அப்புறம் உள்நாட்டுக்கு வருவோம். ஏன்னா நாம உள்ளூர்காரங்க சொன்னா ஒத்துக்கிறது இல்லை, இதையே வெளியூர்காரங்க சொன்னா ஒத்துப்போம். திருக்குறளையே முதலாக ஜியு போப் என்கிற வெளிநாட்டவர் தான் மொழியாக்கம் செய்யறாரு. ஜியு போப் தான் திருவாசகத்தை மொழியாக்கம் செய்யறாரு. நமக்கெல்லாம் கூட கவனிக்கப்படாமல் இருந்த அந்த திருக்குறள் வெளிநாட்டவர்களால முதல்ல மொழியாக்கம் செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனா திருக்குறளை முதல்ல படித்த முதல் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஆனா முதல்ல எல்லீஸ் என்கிற துறை திருக்குறளை மலையாளத்துல படிக்கிறாரு. படிச்சோடனே இன்னும் இவ்வளவு அருமையான நூலா இருக்குன்னு கேட்டபோது, இது எங்க நூல் கிடையாது, இது தமிழ் நூல், திருக்குறள் பேரு, இதை நாங்க மொழியாக்கம் செய்திருக்கிறோம் அப்படின்றாங்க. அதை பார்த்து விட்டுத்தான் திருக்குறள் தமிழ் நூலை மூலத்தை தேடுகிறார். தேடுகிற போது அவருக்கு கிடைக்கிறது. அயோத்திதாச பண்டிதனுடைய தாத்தாவான கந்தசாமி அவர்கள் அதை கண்டெடுத்து கொடுக்கிறார். அந்த நூலை அவர் பதிப்பிக்கிறார். அப்படித்தான் நமக்கு திருக்குறள் கிடைக்குது. 2500 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால வரையறையை கூறிக்கொண்டிருக்கிற இந்த திருக்குறளுடைய காலம் நமக்கு சேர்ந்தது 215 வருஷம் தான். 215 வருஷம் முடிஞ்சுதான் திருக்குறள் தமிழ்ல நூல் அச்சாக்கமாகி வரும். அதுக்கப்புறமா தான் நமக்கு திருக்குறள் நூல் பற்றி நமக்கு விரிவாக பரவலாக மக்களிடையே அறியப்படுகிறது. இப்படி வெளிநாட்டவர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அதை பத்தி பேசுவதற்காக திருமதி சாந்தா அவர்கள் வருகிறார்கள். தமிழ் மகள் சாந்தா அவர்கள் தென்காசியில் இணைந்திருக்கிறார்கள், பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். வாருங்கள் அம்மா. ஐயன் திருவள்ளுவர், பாரதிதாசன், தலைவர் நீலகண்ட ஐயாவையும் மற்றும் அனைவரையும் வணங்கி எனது விவாதத்திற்கு வருகிறேன்.
தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் வெளிநாட்டவர்களால் அதிகம் பகிரப்படுகிறது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் இன்றைய சமூகம் பாத்தீங்கன்னா இன்றைய சமூகம் வெளிநாட்டு வாழ் மோகத்தில் மூழ்கி தனது தாய் மொழியையும் தனது அடையாளத்தையும் தொலைத்து நிற்கிறது. ஆனால் வெளிநாட்டவர்கள் நம் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டால் ஈர்க்கப்பட்டு சிறந்த பணியை செய்து வருகிறார்கள். உதாரணமா ஜி போப்பு பாத்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் வந்து தமிழுக்கு சேவை செய்தார். இவர் வந்து திருக்குறள், நாலடியார், திருவாசகம் முதலிய நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்புறம் வீரமா முனிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு இத்தாலிய அறிஞர் தான். அவர் முதல் தமிழ் அகராதி படைத்தார். இவர் தமிழின் பண்பாடு கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு தனது பெயரையே மாற்றிக்கொண்டார். இதற்கு மிகப்பெரிய வெளிநாட்டவர்களால் பின்பற்றப்படுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கிறது. என்னன்னா நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாட்டில் பாடு பாடு பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு அக்கினி தீர்த்தம் கோடி தீர்த்தம் அத்தனை தீர்த்தமும் இங்கேதான் தாலி என்னும் சின்ன கயிறு வேலியாவதும் இங்கேதான் தாலி என்னும் சின்ன கயிறு வேலியாவதும் இங்கேதான் தாரம் தவிர இன்னொரு பெண்ணை தாயாய் நினைப்பதும் இங்கேதான் தாரம் தவிர இன்னொரு பெண்ணை தாயாய் நினைப்பதும் இங்கேதான். அதனால்தான் என்னவோ எமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிநாட்டினர் அதிகமாக பின்பற்றுகிறார்கள். அவர்களும் நம் திருவிழாக்களை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். வேட்டி கட்டுவது, சேலை உடுத்துவது என நம் பண்பாட்டை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களும் அரைகுறை ஆடையை தவிர்த்து நம் தமிழர் பண்பாட்டை மிக சிறப்பாக பின்பற்றுகிறார்கள். பேசுற மொழியை கேட்கும் போதுதாங்க மிகவும் அருமையா இருக்குது. அதனால் வந்து அம்மொழியால் ஈர்க்கப்பட்டு வட்டார மொழிகளை ஆராய்ச்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கர் கூறுகிறார். இதுல பாத்தீங்கன்னா தாலி என்னும் சின்ன கயிறு வேலியாவதும் இங்கேதான் சொல்றீங்கல்ல, அந்த பண்பாட்டிற்கேற்ப வெளிநாட்டவர்களால் நம்ம ஊர் பெண்களை வந்து அதிகம் வந்து விரும்பி மணக்கிறார்கள். ஆண்களையும் அப்படித்தான். அவங்க வந்து அழகால் மயங்கவில்லை ஐயா. அவர்கள் பண்பாடு கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு நம் பெண்களையும் ஆண்களையும் மணந்து கொள்கிறார்கள். வெளிநாட்டுல வாழும் தமிழர்கள் வந்து தங்கள் பண்பாட்டை வந்து அங்க பரப்பி உள்ளூர் சமூகத்தினரையும் அதுல வந்து ஈடுபட செய்யறாங்க. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டு விடுமியங்கள் வந்து தற்காலிக சமூகத்தினரால் பின்பற்றப்படுகின்றன. தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்வதற்கு அங்கிருந்து நம் தமிழ்நாட்டிற்கு நான் கண்கூடாக பார்த்திருக்கேன். என்னுடைய உறவினர்கள் கூட வந்து இந்த அமெரிக்கன் காலேஜ் இங்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல பல்கலைக்கழகம் இதுங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு வந்து அங்க இருந்து நிறைய பேர் வர்றாங்க. நான் பார்த்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா கம்போடிய மக்கள் குறிப்பாக ஆடம்பர தொப்பி அணிவது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம். இது வந்து தமிழர் பண்பாட்டின் செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. தமிழர் பண்பாட்டு மரபுகள் நீங்க பாத்தீங்கன்னா சுற்றுலா மூலமாக அதிகமாக பரவப்படுகிறது. நம்ம நாட்டு கோயில்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பிரமிப்பா நினைக்கிறாங்க. தமிழ் திரைப்படங்கள் குறிப்பா வந்து பரதநாட்டியம், இசை, நடனம் போன்றவை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம தமிழ் திரைப்படம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து திரைப்படம் வந்து ஜப்பானியர்களால் வந்து அதிகம் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தானையா? தமிழ் உணவுகள் வந்து உணவுகள் நமக்கு குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஊர் இட்லி சாம்பார் வந்து ரொம்ப பிரசித்தம் சொல்லலாம். அது வந்து எல்லா நாட்டவர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உணவு. இதுல வந்து பாத்தோம்னா பழைய சோறும் அந்த வெங்காயம் கூட இப்ப வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய உணவு வகைகள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து தேசிய மொழியாக்குவதற்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து ஜனவரி மாதம் முழுசும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க தமிழ் பாரம்பரிய மாதமாக அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து ஜப்பானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து தமிழை வந்து படித்து தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். காவடி ஆட்டம், வேல் குத்துதல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் இடுதல் என்று வெளிநாட்டவர்கள் வந்து நம் பண்பாட்டை வந்து பறைசாற்றுகின்றனர். இதற்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்கள் வந்து கட்டி வைத்த கோவில்களும் அவர்கள் கொண்டாடும் திருவிழாக்களும் வந்து வெளிநாட்டவர்களை வந்து தம்பால் ஈர்க்கிறது என்று சொல்லலாம். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜெர்மனில கூட டோர்ட்முண்ட் நகர்ல வந்து திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை உலக அளவில் எடுத்து கூறுகிறது. அது போல சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா பெயர் பலகை சுத்தமான தமிழ்ல இருக்கும். என்னுடைய உறவினர்கள் வந்து நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதனால நான் சொல்றேன், சிட்டி ஹால் அப்படின்றது கூட நகர மண்டபம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சீன தோட்டம் நாங்க ஒரு இது பெயர் பலகையில அது வந்து பாத்தீங்கன்னா
சீனர்களின் சைனீஸ் கார்டன் என்பதற்கு வந்து சீன தோட்டம் அப்படின்னு இருந்தது. அங்க மாணவர்கள் வந்து என்னுடைய தோழி வந்து அங்க வந்து ஆசிரியரா இருக்காங்க. அங்க வந்து மாணவர்கள் வந்து கேட்கும்போது, ஷால் ஐ கோ டூ பாத்ரூம் சொல்லி இங்க கேட்கறாங்க. அங்க வந்து, "அம்மா நான் கழிவறைக்கு செல்லலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுத்த தமிழ்ல பேசுறாங்க. நம்மை விட அழகா. அவர்கள் வந்து மிகவும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து என்னுடைய தம்பி பொண்ணு அங்க இருக்கா. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அழகு தமிழ்ல சொல்றாங்க. அப்ப அவங்கள பார்த்து நான் வந்து வெட்கப்படுகிறேன். நம்ம வந்து இங்கிலீஷ் பேசினா தான் ரொம்ப பெஸ்ட். அப்படின்னு அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து நம்மள விட அதிகமா வந்து முன்னெடுத்து சொல்றாங்கன்னு சொல்றதுதான் சொல்ல முடியும். தமிழர் பண்பாடு சிறப்பு. அதன் செழுமை மற்றும் சிறப்புகள் வந்து இன்றைய உலகில் எல்லைகளை மீறி பரவியுள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. சிறப்பான கருத்துக்கள் சொன்னீங்க. ஆஸ்திரேலியாவுல பின்பற்றப்படுது சொன்னீங்க. அதுக்கு முன்பாகவே ஜனவரி மாதத்தை தமிழர் மரபு மாதமாக, மரபு திங்களாக கனடாவிலும் இங்கிலாந்திலும் பின்பற்றப்படுகிறது. மிக நீண்ட நாட்களாகவே பின்பற்றப்படுகிறது. அதை ஒட்டித்தான் ஆஸ்திரேலியா அந்த முடிவெடுத்து இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் தமிழர் பண்பாட்டு மாதமாக கொண்டாடுவது என்று அறிவித்திருக்கிறார்கள். சிறப்பான கருத்துக்களை கூறினீர்கள். இந்த பச்சை குத்துறதுங்கிறது நம்ம ஊர் வழக்கம். இன்னைக்கு உலகம் முழுவதும் டாட்டு குத்துவது என்பது டாட்டூ என்கிற பேர்ல வந்திருக்கு. இங்க சென்னையில வந்து தியாகராய நகர்ல ஒரு இடத்துல வந்து இந்த இது போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மருதாணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய வெளிநாட்டு பெண்மணிகள் அமர்ந்து கொண்டு தங்கள் கைகளிலே அந்த மருதாணி போட்டுக் கொள்கிற, அது ஒரு 2 நாள் தான் நிற்கும். இருந்தாலும் அவர்கள் அந்த மகிழ்ச்சியோட போட்டுக்கொள்வதை பார்த்திருக்கிறேன். இப்படி நம்முடைய பண்பாடுகளை அயலவர்கள் நிறைய கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னாங்க. கன்னியாகுமரியிலே வள்ளுவர் சிலையை நான் பார்க்க சென்ற போது ஒரு படகு, அந்த படகுல தான் போய் பார்க்கிறோம். அது இப்பதான் அதுக்கு ஒரு பாலம்லாம் போட்டிருக்காங்க. அந்த படகிலே சென்று பார்க்கிற பொழுது, நாங்கள் இருந்த படகில் ஒரு 50 பேர் இருந்தால், அந்த 50 பேரிலே வெளிநாட்டவர்கள் ஒரு 10 பேர் இருந்தார்கள். வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 20 பேர் இருந்தார்கள். ஆக 30 போக மிச்சம் 20 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. நிறைய பேர் கேட்டபோது நான் கூட விளக்கங்களை எல்லாம் சொன்னேன். அதே மாதிரி தமிழர் பண்பாட்டை நோக்கி நகர்கிற போக்கு அவரிடம் வாழ்ந்திருக்கிறது என்பதால் தான் நகர மன்றம் என்று பெயர் வைத்திருக்கிறார். நகர மண்டபம் என்று பெயர் வைத்திருக்கிறார். சிட்டி ஹாலுக்கு நகர மண்டபம் என்று பெயர் வைத்ததாக கூறினார்கள். சிறப்பம்மா, சிறப்பு. பல இடங்களில் ஒளியோமலையிலே தமிழிலே கட்டளைகள் பதிக்கப்பட்டிருக்கிறதாம். அதே போல நயகரா நீர்வீழ்ச்சியில யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் வந்திருக்கின்றன. இப்படி பல இடங்களிலும் தமிழ் போற்றப்படுகிறது, தமிழர் பண்பாடு போற்றப்படுகிறது, தமிழர் மரபுகள் போற்றப்படுகிறது என்று அருமையான தகவல்களை சொன்னாங்க. அடுத்து வர்றவங்க யாரு கேட்டா, நம்ம சமூகத்துல மிக முக்கியமானவங்க யாருன்னா குழந்தைகள். இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் தான் வர்றாங்க. குழந்தைகள் தான் தமிழர் பண்பாட்டை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி பேச வர்றாங்க. குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும், அதுக்கு என்ன பண்பாடு தெரியாது, அது எப்படி வந்து பாதுகாக்கும், எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அம்மா சொல்றாங்க, ஏன்னா நல்ல கருத்துக்கள் வைத்திருப்பாங்க. குழந்தைகள்னா அவங்க எந்த வயசு வரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை என்ன கூட குழந்தையா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா திடீர்னு வந்து நீங்களும் உங்க அம்மாவுக்கு குழந்தை தானே, அதனால நீங்களும் பின்பற்றீங்க அப்படின்னு ஒரு ஜாலாலிட்டி அடிச்சாலும் அடிப்பாங்க. வாருங்கள், திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள திருக்குறள் தொடர் விருது பெற்றவர், பொன்முடியார் விருது பெற்றவர், பல்வேறு பணிகளுக்கு தன்னுடைய தமிழுக்கு முதல் வணக்கம். பணிகளில் பல்வேறு நேரத்தை வந்து இந்த தமிழ் இலக்கியத்துக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் ஒதுக்கி இருப்பவர், ஸ்கிரிப்ட் டிவியுடைய மேலாண் இயக்குநராக இருப்பவர். வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முகம். படுகிறது அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்திருக்கோம். இதுல வந்து குழந்தைகள் தான் வந்து அதிகமா பின்பற்றாங்கன்னு சொல்றதை விட, குழந்தைகள் வந்து சொன்ன மாதிரி அறியா பிள்ளைகள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள்ன்றதை விட, அவர்களிடம் இல்லது குழந்தைகளை பொறுத்தவரை அதிகமாக நம்முடைய தமிழர் பண்பாடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு செல்வதற்கு முந்தைய வயது வரை, அதாவது 5 வயது வரை இருப்பவர்கள் வந்து குழந்தைகள். அதற்கப்புறம் வந்து பள்ளிக்கு போகும்பொழுது அவர்கள் வந்து மாணவர்களாகி விடுகிறார்கள். அப்போ இந்த 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடம்
எப்படி நம்முடைய தமிழர் பண்பாடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு களிமண்ணு மாரி. அவங்கள நம்ம என்ன மாதிரி செய்றோமோ, இல்ல என்ன பண்றோமோ, அந்த மாதிரி அவங்க வந்து அழகாக வந்து உருவாவாங்க. அவங்கட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதாவது ஒரு புதிய வெள்ளைத்தாள் மாதிரி. அதுல நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான். அது மாதிரி தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடம் வந்து நம்முடைய தமிழர் பண்பாடு சொல்லி வளர்க்கப்படுகிறது. அவர்களிடம் அதை வந்து நம்ம வந்து பின்பற்றுகிறோம். சின்ன குழந்தையில இருந்தே பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அதற்கு வந்து தாய்ப்பால் குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மரபுல வந்து பின்பற்றிட்டு வரோம். இன்றைக்கு வந்து அதற்கான விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கிறது. குறைந்தது 6 மாதம் வரைக்குமாவது தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தால் போதும். தண்ணீர் கூட கொடுக்க தேவையில்லை அப்படின்றாங்க. அந்த விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதனால தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து இடைப்பட்ட காலங்கள்ல எல்லாம் ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து விழிப்புணர்வு வந்து நம்முடைய காலத்திற்கு பின்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை நாளைக்கு அம்மா, அப்பா காலத்துக்கு அப்புறம் உடன் பிறந்தவர்கள் தேவை அப்படின்னு, இப்பல்லாம் 2 குழந்தைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஆயிருது எல்லா வீட்லயும். அதுவும் வந்து 2ம் வந்து பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகம். இப்ப என்னுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 2ம் பெண் குழந்தைகள் தான். அவங்க பள்ளியிலயும் உடன் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து அக்கா, தங்கச்சி, சகோதரிகள் இருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து 2, 2 பெண் குழந்தைகள். பெண் பிள்ளைகளை வந்து போற்றுகிறார்கள், பெற்றெடுக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தை உண்டானதிலிருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை? என்ன செய்யணும்? 5ஆம் மாதத்துல வந்து வளகாப்பு பண்ணணும். அதற்கு வந்து அந்த 5 வகை சாதம் ஆக்கி போடணும். அந்த மாதிரி குழந்தையினுடைய வளர்ச்சியில வந்து கவனம் செலுத்துகிறார்கள். அதுபோல வந்து குழந்தை பிறந்தவுடன் வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து முடி வளர்ந்துச்சுன்னா, அதுக்கு வந்து முடி இறக்குவது, காது குத்துவது இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. இதுல வந்து குழந்தையினுடைய நலனும் வந்து அடங்கி இருக்கிறது. அதுவும் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து சிறு வயதிலேயே வந்து முடி எடுக்கும் பொழுதுதான் பிற்காலத்தில் அது வந்து அவர்களுடைய முடி நீளமாக வளர்வதற்கு வந்து இதாக இருக்கு. அதே மாரி காது குத்தும் பொழுது அதனுடைய சதை மெல்லியதாக இருக்கும். அப்போ குத்தும் பொழுது அது எளிதாக இருக்கும். அந்த ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து நம்முடைய உடல் நலத்திற்கு வந்து சிறப்பானதாக அமைகிறது. அதுபோல ஒவ்வொன்றும் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பார்த்து பார்த்து செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பெயர் சூட்டும் பொழுது இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடைப்பட்ட காலத்துல விட்டு போனாலும், இப்ப பார்த்தீங்கன்னா பெரியவர்களுடைய பெயர் வைப்பது வந்து அ மீ மீண்டும் பின்பற்றப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட பேரு கமலா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அது கண்டிப்பா அவருடைய பாட்டியினுடைய பெயராகத்தான் இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் தமிழ் பெயர்களை தேடி தேடி வைக்கிறார்கள். செந்தமிழ், பைந்தமிழ், தேன்மொழி, செம்மொழி இப்படியெல்லாம் வந்து அருமையான பெயர்களாக வைக்கிறார்கள். அந்த சொன்ன மாரி அந்த பெயரை சொல்லும் பொழுது, அந்த பெயரால் சொல்லி அழைக்கும் பொழுதே நம்முடைய தமிழர் பண்பாடு வந்து அங்க மேலோங்கி நிற்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 6 மாதம் ஆன உடனே வந்து அன்னம் ஊட்டுவது. அதற்கு வந்து வெள்ளி கிண்ணத்துல வச்சு அதற்கு வந்து அன்னம் ஊட்டுகிறார்கள். அது வந்து அந்த குழந்தையினுடைய உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி வெள்ளி கிண்ணத்துல ஊட்டுறாங்க. அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய உணவாகிய பருப்பு, நெய்யு, கீரை இதெல்லாம் போட்டு ஆரோக்கியமான உணவை வந்து இன்றைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டுகிறார்கள். நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒண்ணு தனிப்பட்ட ஒரு விடயம் அல்ல. நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றியது தான் நம்முடைய பண்பாடு, தமிழர் பண்பாடு. அதனால் குழந்தை பிறந்தது முதலே அத வந்து ஊட்டி வளர்த்து அத வந்து அதனுடைய வாழ்வியலாக நம்ம வந்து கொண்டு வரோம். அதனுடைய வாழ்க்கையோடு வந்து ஒன்றிதான் அந்த குழந்தை வாழ்கிறது. பிறந்தது முதலே இப்படியே பண்பாடோடு சேர்ந்து வளர்க்கப்படுகிற குழந்தை தான், நாளைக்கு வெளியில செல்லும் பொழுது வேறு சில விடயங்கள்லாம் பார்த்து அதுல தான் மாறுதே தவிர, குழந்தையை பொறுத்தமட்டில் அதிகப்படியாக நம்முடைய பண்பாடு அவர்களிடம் தான் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு அதிகமானதுனால நடுவுல வந்து இந்த மாரி பேம்பர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தியவர்கள், இப்போ வந்து குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி ஆடையோ, இல்ல துணியையோ தான் வந்து பயன்படுத்துறாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால எப்பயாவது எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போனா வேணா அத பயன்படுத்துறாங்க. ஆனா, அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆண் குழந்தை ஆனாலும் சரி, பெண் குழந்தை ஆனாலும் சரி, அந்த பேம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டே வந்தால் அவர்களுக்கு வந்து தொற்று வரக்கூடிய பாதிப்பு இருக்கிறது. உடல்நல கோளாறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தமிழர் பண்பாடு அதிகப்படியாக குழந்தைகளிடம் தான் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். விவாதப் பொருளை இவர்கள் வித்தியாசமான பார்வையில பார்த்திருக்கிறார்கள். நான் கூட குழந்தைங்களே வந்து கடைபிடிப்பாங்க. குழந்தைய கடைபிடிக்கலைங்க. குழந்தைகளால தாங்க பெரியவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்காங்க. இந்த பெரியவர்கள் கடைபிடிப்பது அதிகமாக குழந்தைகளிடம் தான்.
குழந்தைக்கு பெயர் வைப்பதிலிருந்து அவர்களை வளர்ப்பது வரை என்று சொல்லியிருக்கிறார்கள். தாய்ப்பால் கொடுப்பது பண்பாடு என்று சொல்கிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. எல்லா நாட்டிலும் தான் தாய்ப்பால் கொடுப்பார்கள். எனவே அது தமிழர் பண்பாடு தான். தமிழர் தான் தாய்ப்பால் கொடுக்கிறார்களா என்று சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மனித இயல்பு, எல்லா உயிரினங்களுடைய இயற்கை தாய்ப்பால் கொடுப்பது என்பது. ஆனால் தாய்ப்பாலிலே தான் மற்ற விலங்கு, மனிதன் ஒரு விலங்கு தானே, மற்ற விலங்குகளுக்கு இல்லாத சிறப்பு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன என்று சொன்னால், மனிதர்களுடைய தாய்ப்பால் வழியாக அவர்களுடைய மரபு அவர்களுக்கு கடத்தப்படுகிறது என்ற ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த குழந்தை பிறந்த உடனே போடுகிற தடுப்பூசி என்பதே அந்த தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு, சீம்பால் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிற அந்த மரபுத்தன்மை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தடுப்பூசி போட்டு ஒரு எதிர்வினை ஆற்ற வைத்து செயல்படுத்துகிறார்கள் என்று சில பேர் ஆய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அது முறையாக சரியாக என்னால் அறுதிட்டு போற முடியும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். குழந்தைகளை வைத்து தான் நம்முடைய பண்பாடு வளர்ச்சி அடைகிறது, அந்த குழந்தைகளிலிருந்து அந்த தமிழ் பண்பாடு போற்றப்படுகிறது என்று மிக அழகாக அந்த மரபுகளை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஒன்றை சொன்னார்கள், முன்பெல்லாம் ஒரு குழந்தை தான் இருக்கும் என்று. முன்பெல்லாம் நிறைய குழந்தைகள் இருந்தது. இடையிலே இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு 2 போதும் 1 போதும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மீண்டும் குழந்தைகள் வேண்டும் என்று சொன்னார். நிறைய பேர் வீட்டுல 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கான காரணம் வேறு. 2 பெண் குழந்தைகள் இருப்பதற்கான காரணம் வேறு. முதலில் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் இன்னொரு ஆண் குழந்தை பிறக்காதா என்கிற ஒரு முயற்சி. அந்த முயற்சியும் சில நேரங்களிலே சில வீடுகளிலே தோல்வி அடைந்து விடுகிறது. எனவே எல்லோருக்கும் ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா குடும்பத்திலும், எல்லா தாய் தந்தையருக்கும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அது ஒரு பண்பாட்டு செயல்பாடுதான். அது வேணுமா வேணாமான்ற கேள்வி இல்லை. ஆனா தமிழர்கள் தங்கள் வீட்டில ஒரு ஆண் பிள்ளை இருக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பண்பாட்டு தன்மை. அந்த பண்பாட்டு தன்மையின் காரணமாக அடுத்த பல வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரே முதல் குழந்தையே ஆண் குழந்தையா இருந்தா அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அவங்க வீட்டுல இல்லாம கூட போயிருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். எனவே ஆண்கள் வேண்டும் என்று நினைப்பது ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு கருத்து. அது சரியா தவறா அந்த விவாதத்துக்குள் நாம் போக வேண்டாம். நம்முடைய பண்பாடு அப்படி இருக்கிறது. அந்த வகையில அது இருக்கலாம். என்றாலும் கூட இந்த குழந்தைகள் மூலமாகத்தான், குழந்தைகளுக்கு நாம் செயல்படுவது மூலமாகத்தான் நம்முடைய பண்பாட்டு நிலைகள் போற்றப்படுகிறது, தொடரப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது என்றெல்லாம் தன்னுடைய கருத்தை முன்வைத்து பேசியிருக்காரு. மிக சிறப்பான வாதத்தை கொடுத்திருக்காரு. இவர்களை தொடர்ந்து பேச வருகிறார். இவர் எடுத்துக்கொள்கிற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. இந்த குழந்தைகளுக்கு அடுத்தபடியா மாணவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாணவர்கள் தான் முக்கியமானவர்கள். அந்த மாணவர்கள் தான் இந்த பண்பாட்டை உயர்த்தி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்பதாக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கவிஞர் திருமதி இரா பானுமதி அவர்கள். சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர். யோக கலையிலும் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இன்றைக்கும் தமிழ் மாணவராக இருந்து தமிழை படித்துக் கொண்டிருப்பவர். எண்ணற்ற கவிதைகளை எழுதியவர். திருமதி இரா பானுமதி அவர்களே வருக. மாணவர்கள் என்ற தலைப்பில நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம். மாணவர்கள் என்ற தலைப்பில உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். வாருங்களம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த அவைக்கு முதலில் தலை வணங்குகிறேன். கவி ஆளுமைகள் இந்த அவைக்கு தலை வணங்குகிறேன். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த நன்காலை பொழுதினிலே தமிழர் பண்பாடுகள் பின்பற்றப்படுவது யாராலே என்ற தலைப்பிலே ஒரு விவாத மேடையிலே இணைந்திருக்கிறோம். என்று நான் இது மாணவர்கள் இடத்திலே தான் இந்த தமிழர் பண்பாடு அதிகமாக காணப்படுகிறது என்று பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் மாணவ பருவம் என்பது ஒரு
உலகினுடைய கசடுகள் ஒட்டாத ஒரு பருவம். ரொம்ப ஒரு உற்சாகமும் மன மகிழ்ச்சியும், வாழ்க்கையிலே வேற எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. கல்வி கற்கிற பருவம், ஒரு இளமை துள்ளுகிற பருவம். அதனாலே அவர்கள் எதை பற்றியும் அவர்கள் இந்த நமக்குள்ள எவ்வளவோ இருக்குது, சாதி, சமயம், இனம், எத்தனையோ நமக்குள்ள பிரச்சனைகள் போட்டுக்கிட்டு நம்ம இல்லாததெல்லாம் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கோம் பெரியவங்க எல்லாம். அந்த மாதிரியான ஒரு கவலைகள் எல்லாம், ஏன் பொருளாதாரத்தை பற்றி கூட அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் ஒரு மன மகிழ்ச்சியோடு ஒரு கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவர்களுக்கு. பள்ளிக்கூடத்திற்கு சிட்டுகள் போல பறந்து திரிகிற வயது அது. அதனால அந்த வயதுல அவர்கள் இருப்பதினாலே எல்லோரையும், எந்த சாதி சமயம் எந்த பிரிவினையும் அவர்களுக்கு கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பள்ளியில ஒரே சீருடை கொடுத்திருப்பாங்க. அந்த சீருடை அணிந்துதான் அவர்கள் செல்கிறார்கள். அப்போ எல்லாரோடையும் சமமாக கலந்து பழகுகிறார்கள். அப்ப மதிய உணவு, காலை உணவு எல்லாம் சாப்பிடும்போது எல்லா குழந்தைகளும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் தமிழனுடைய தலையாய பண்பு. எனக்கு உலகம் பூரா தமிழனை அறிந்திருக்கிறார்கள் என்றால் இந்த அடையாளத்தை, இந்த ஒரு ஒற்றை வரியிலே வைத்துக் கொண்டுதான் இந்த தமிழர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் உலகமெங்கும். இந்த திருக்குறளை பற்றியும் உலகமெங்கும் அடையாளப்பட்டிருந்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த அந்த ஒரு வரியை வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடிப்பவர்கள் என்றால் நமது மாணவர்கள் தான். அவர்களுக்கு எல்லாம் ஒரே, எங்கே படிப்பாங்க, எங்க கொண்டு உட்கார வச்சாலும் படிப்பாங்க, யார் கூட வேணாலும் சேர்ந்து படிப்பாங்க, உண்டு உறைவிட பள்ளினாலும் எல்லார் கூடயும் சேர்ந்து பழகுவாங்க. எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து பழகி, எல்லோரோடும் உண்டு உறங்கி, எல்லோரோடும் பழகி, எல்லாரையும் நட்பா தான் பார்ப்பாங்க, எல்லாரையும் உறவுகளா தான் பார்ப்பாங்க, எல்லார் கூடயும் ஒன்னாதான் பழகுவாங்க, ஒன்னா விளையாடுவாங்க. அப்பேற்பட்ட வயது அவர்களுக்கு. எந்த உலகத்தினுடைய எந்த ஒரு கசடுகளும் ஒட்டாத வயதுங்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் பயிடுறாங்க. திருவிழான்னா அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு குதூகலம். அப்புறம் நீச்சல் அடிக்கிறது, கிராமத்து பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீச்சல் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை அவங்களுக்கு. விளையாட்டுல கூட பாருங்க, இந்த பனைமரத்து வண்டி அந்த மாதிரி ஓட்டிட்டு, அந்த மாதிரி விளையாட்டுகள், கிட்டிப்புல் விளையாட்டு, அந்த இது கவண்டிவில், அது மாதிரிதான் கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் அதெல்லாம் பார்க்கலாம் நல்லா. அந்த கிராமத்து விளையாட்டுகள். இப்ப பொங்கல் வந்துருச்சுன்னா கேட்கவே வேணாம், அவ்வளவு ஒரு உற்சாகம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு வண்டியில ஏறிட்டு ஒரு சுற்று வருவாங்க பாருங்க. அந்த மாணவர்கள் தான் அங்க ரொம்ப அதுல குதூகலமா அதுல பங்கெடுத்துக்கிறவங்க அவங்கதான். பண்டிகைகளே, அதுவும் பொங்கல் பண்டிகையில முழுசா அதை அனுபவித்து அதை கொண்டாடுபவர்கள் மாணவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த சமயத்துல விடுமுறை விட்டுடுவாங்க. அவங்க கிராமத்துங்களை இருந்துட்டு, நகரங்களையும் பாத்தீங்கன்னா, நான் இங்க நகரத்துல கூட, சென்னையில கூட பாக்குறேன், போகி பண்டிகை பொங்கல் அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு பழைய வச்சுக்கிட்டு டமர் அடிச்சுட்டு அன்னைக்கு பொழுதுக்கும் அமர்க்கலப்படுத்துறாங்க. அப்படி கொண்டாடுறாங்க பொங்கல் பண்டிகை. அப்புறம் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடினா அது வெடி வெடிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி போகுது நகரத்து பண்டிகை எல்லாம். ஆனா கிராமத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அவ்வளவு உற்சாகமா கொண்டாடுறாங்க. இப்ப நகரங்களிலும் உற்சாகமா கொண்டாடுறாங்க. அப்ப கடற்கரையில கூடுறாங்க, கடற்கரைக்கு போய் அவர்கள் அந்த பொழுதை கழிக்கிறார்கள். அப்ப அந்த மாணவ பருவம் என்பது எல்லாவற்றிலும் ஈடுபாட்டோடு, எந்த வித்தியாசமும் இல்லாமல் தமிழர் பண்பாடு அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மஞ்ச உரத்துல கூட பாருங்க அந்த மாணவர்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்புறம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பாருங்க, எல்லா மாணவர்களும் ரொம்ப அருமையா கலந்து, இப்ப அதுவும் 1330 திருக்குறளையும் மனனம் செய்து ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த தமிழக அரசு கொண்டு வந்த அந்த இதுல இருந்து எல்லாருமே மக்கள், அந்த மாணவர்களிடத்திலே அந்த ஒரு உற்சாகம், அந்த முன்னெடுப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க நல்லா அழகா அதை மனப்பாடம் பண்ணி நல்லா ஒப்பிக்கிறாங்க. மனப்பாடம் பண்ண ஒரு நிகழ்ச்சி, ஒப்பித்த நிகழ்ச்சி கவனிச்சேன் ஒரு 4 நாளைக்கு முந்தி. அருமையா அந்த உச்சரிப்பும் அந்த சொல்லுகிற விதமும், அந்த ஏற்ற இறக்கம், மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த மாணவர்கள் இடத்திலே அந்த திருக்குறளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. அப்ப தமிழர் பண்பாடு எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த இன பாகுபாடும் இல்லாமல் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன்னு பேர் வாங்கின ஊர் இது. அந்த தமிழர் பண்பாடுக்கு தகுந்த மாதிரி அவன் கையில எது இருந்தாலும் ஒருத்தங்க யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. மாணவர்கள்னா சரிசமமா பகிர்ந்துதான் சாப்பிடுவாங்க. தங்க வகுப்பு எல்லாம் சரி, அந்த சத்துணவு கூடங்களிலும் சரி, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க, ஒன்னா பகிர்ந்துட்டு சாப்பிடுறாங்க, ஒன்னா விளையாடுறாங்க. காக்கா கடி கடிச்சு சாப்பிடுறதுன்னு அந்த பழக்கம்லாம் இருக்கும். இப்போ அதை இந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த பழக்கம் குறைஞ்சு போனா கூட, இருப்பதை பகிர்ந்து கொண்டு செய்ய வேணும்ங்கிறது, மத்தவங்களுக்கு கொடுத்து செய்யணுங்கிறது, இந்த மாதிரி தமிழர் பண்பாடுகள் எல்லாம் மாணவரிடத்தில் தான் அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழ் மொழியின்பால் பற்றுள்ள எத்தனையோ இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு
இவர் வந்தார், டிஓ வந்தார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. அந்த பொண்ணு பேசுது பாருங்க, ஒரு வீடியோல பார்த்தேன். அத்தனை அருமையா, நம்மளால கூட அந்த அளவுக்கு தூய தமிழ்ல பேச முடியாது, அவ்வளவு அழகா மொழியை பத்தி பேசுது. அப்ப அந்த மாணவர்களிடத்துல தமிழ் மொழி பற்று அதிகமாக இருக்கிறது. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழில் அதிகமாக பேச வேண்டும். திருக்குறள் போன்ற நாலடியார், அந்த நீ இது அது மாதிரி ஆத்திச்சூடி எல்லாம் பத்தி கத்துக்கணும், அதை சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் அந்த மக்கள் இடத்துலதான் இருக்கு. இனம் பாகுபாடு இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த ஒரு கடைபிடிப்பு பொழுது எல்லாமே மாணவர்களிடத்தில் தான் அதிகமா இருக்கு. இதுதானே அடிப்படை பண்பு, இதுதானே மக்களுக்கு தேவையான இந்த மனிதம் வளர வேண்டுமானால் இது அடிப்படையான தேவை இந்த இதுதான். அது இப்பவே மாணவர்களிடத்துல அதிகமாக காணப்படுவது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம், மகிழ்வான விஷயம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசுகிறார்கள். தொடங்குகிற போது எனக்கு ஒரு அச்சம் வந்தது, ஐயம் வந்தது, அச்சம் கலந்த ஐயம் வந்தது. இவங்க என்ன எதிரணிக்கு பேசுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா நம்முடைய தமிழர் மரபுகள்ல இந்த சாதி மதம் எல்லாம் இருக்குது. அதுவும் அது பண்பாட்டுடைய ஒரு கூறாத்தான் இருக்குது. அது தேவையா இல்லையா என்பது வேறு கருத்து. ஆனால் நம்முடைய பண்பாட்டு மரபுல அதுவும் இருக்குது. எது இந்த சாதி மதம்லாம் இருக்குது. அப்போ இந்த பசங்கள்லாம் சீருடை அணிந்திருக்கிறாங்க, ஒருத்தர் இரண்டரை கலந்து பழகுகிறார்கள் என்று சொல்லுகிற போது பண்பாட்டுக்கு எதிரான செயல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க பேசுறாங்கன்னு பார்த்தா அப்புறமா ஒரு 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 ஒற்றை சொல்லை எடுத்து கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டா, இந்த சாதியும் சமயமும் இடையில் வந்தது, முன்பு கிடையாது. சங்க காலத்திலே இந்த சாதி பாகுபாடுகள் மத பாகுபாடுகள் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொன்னான். எனவே மாணவர்கள் இன்றளவும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய சங்ககால மரபுகளை போற்றி பாதுகாக்கிறார்கள் என்று 2500 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பண்பாட்டு நிலைமை கொண்டாடி இந்த மாணவர்கள் மேல ஏற்றி இருக்கிறார்கள். இதையும் வைத்துக் கொண்டு விவாதம் செய்ய வேண்டும் என்றால் இவருக்கு அடுத்து வருபவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். ஏன்னா இவங்க 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்ப அங்கிருந்து நீங்க தொடங்கி ஆகணும். சும்மா இப்ப நேத்து முந்தானத்து வந்த பண்பாட்டுல தூக்கி பிடிச்சா பயன் இல்லை என்ற நிலைமைக்கு இந்த விவாத அரங்கத்தை ஒரு மிக நீண்ட காலத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார் திருமதி இரா பானுமதி அவர்கள். ஒரு அருமையான விவாதத்தை வைத்திருக்கிறார்கள். நம்ம பண்பாடு என்று நேத்து முந்தானத்து பண்ணதெல்லாம் சொல்லக்கூடாது. பல ஆண்டுகளாக நாம் என்ன கடைபிடிச்சிட்டு வர்றோம், அது இன்றைக்கு யார் பார்க்கிறாங்க, மாணவர்கள் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். தொடக்கத்திலே ஒன்றை சொன்னார்கள், வழக்கமாக சொல்லுவது தான் அது, தமிழால் இணைகிறோம் என்று, தமிழால் இணைவோம் என்று சொல்லி. ஆமா, தமிழர்கள் தமிழால் தான் இணைய முடியும், அது மொழி. ஆனால் இது போன்ற விவாதங்களோ இது போன்ற ஒரு நிகழ்வுகளோ தமிழால் நடத்தப்படுவதில்லை, சமூக உணர்வால் நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் சொல்றாங்க தமிழால் இணைவோம், இல்ல தமிழால் இணைவோம்னு குழு கூட வைத்திருக்கிறாங்க, ஒரு அமைப்பு கூட வைத்திருக்கிறாங்க. தமிழால் இணைவோம் என்றா இப்ப வெற்றா குத்ரா அப்படின்றான் ஒருத்தன், அவனை கூட இணைய முடியுமா? கள்ளச்சாராயம் காசரான்றான் ஒருத்தன், அவங்க கூட இணைய முடியுமா? இணைய முடியாது. ரம்மி ஆடுங்கள் என்று ஒருத்தர் சொல்றாரு, அவரோட கூட இணைய முடியுமா? முடியாது இல்லையா? அப்பா தமிழில் சொன்னாலும் தமிழில் சொன்னாலும் தீயவற்றோடு இணைய முடியாது. எனவே இந்த பயணம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அல்லது அது போன்ற அமைப்புகள் நடக்கிற பயணம் தமிழால் இணைகிற பயணம் அல்ல, சமூக சிந்தனையால் சமூக உணர்வால் இணைகிற பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழால் இணைவோம் என்று சொல்வதை காட்டிலும் சமூக உணர்வால் இணைவோம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு இதே விடயங்களை ஒரு ஆங்கிலேயர்களுக்கு இடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால் திருமதி இரா பானுமதி அம்மையார் ஆங்கிலத்திலே பேசுவார். அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்கு ஆங்கிலத்திலே பேசுவார். அதற்காக அங்கே போய் தமிழில் இணைந்தோம் என்று சொல்ல முடியாது அல்லவா? சமூக உணர்வால் இணைகிறோம், இதுதான் சரியான சொற்றொடராக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. எனவே இதை பின்பற்ற வேண்டும். இதுவும் கூட நம்முடைய பண்பாட்டுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. நல்லன நாடுதல், நல்லறம் நாடுதல், அல்லறம் தவிர்க்க, இது நம்முடைய பண்பாடாக இருக்கிறது. அறத்தை காப்பாற்றுவது. அறம்னா என்ன சொன்ன?
நம்முடைய வழி வழியாக தொடர்ந்து கடைபிடித்து அந்த மரபு என்பது அறம் தான். அறம் சார்ந்ததான் நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு என்பது. அதே மாதிரி இந்த மதிய நேரத்துல பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுறாங்கன்னு கருத்து சொன்னாங்க. பிரிந்து பிரிந்து சாப்பிடாமல் எல்லோரும் பகிர்ந்து உண்கிறார்கள் என்று சொன்னார்கள். வள்ளுவர் சொல்லிய பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் என்கிற அந்த தன்மைக்கு அது காரணமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாய்களையும் பூனைகளையும் குட்டிகளை பார்த்தவுடனே, கோழி குஞ்சையும் பார்த்தவுடனே அள்ளி எடுத்துக்கொண்டு அதை சென்று நான் வளர்க்கப் போகிறேன், நான் கிளி வளர்க்கப் போகிறேன், நான் குயில் வளர்க்கப் போகிறேன் என்று சொல்பவர்கள் யார்? திருமதி இரா பானுமதி அம்மையார் போன்ற வயதில் உள்ளவர்களா சொல்லுங்க, ஐயோ இது வேற உனக்கு கொண்டாந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாணவர்கள் சிறுவர்கள் தான் அதை அள்ளி எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஏன்? பகுத்துண்டு பல்லுயிர். பல்லுயிர் என்கிற போது மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் ஓம்புதல் தான் நம்முடைய முன்னோர்கள் நூலறிந்த நூலாய்ந்த முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு இருக்க கருத்து என்பதை மிக அழகாக மாணவர்கள் கடைபிடிப்பதாக கூறினார்கள், சிறப்பாக பேசினார்கள். இவரை தொடர்ந்து பேச வருபவர் சிறு குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது. குழந்தைகள் சிறுவர்கள் முடிந்து இப்போது ஆண்களுக்கு வருகிறார்கள். ஆண்களை பற்றி பேச ஒரு பெண்ணும் பெண்களை பற்றி பேச ஒரு ஆணும் வந்திருப்பது இந்த விவாத அரங்கத்துடைய சிறப்பாக கருதப்படுகிறது. எனவே ஆண்களை பற்றி பேச வருகிறார் திருமதி புதுவை ஆ போனா அவர்கள். பாருங்கள் கவிஞர் புதுவை ஆ போனா அவர்களே, ஆண்கள் தான் அதிகமாக பண்பாட்டையும் மரபையும் பாதுகாக்கிறார்கள் என்று சொல்ல, அதன் மூலமாக என்ன சொல்ல, பெண்கள் அல்ல என்று சொல்ல வருகிறார். இவரை தொடர்ந்து பேச வருகிற கவிஞர் பிரபுலிங்கம் அவர்கள், ஆண்களே கிடையாதுங்க, பெண்கள் தாங்க பாதுகாக்கிறாங்க பேச அவர் வர்றாரு. பாருங்கள் திருமதி புதுவை புவனா அவர்களே, ஆண்கள் தான் தமிழ் பண்பாட்டை போற்றி பாதுகாக்கிறார்கள் என்று பேச வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்த தமிழர் பண்பாட்டை காப்பதற்கான ஒரு விஷயத்த ஒரு ஆண் மகனாய் இருந்து எடுத்து நடத்து செய்யும் அப்பா அவர்களை அன்புடன் வணங்கி, இந்த தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பது ஆண்களே என விவாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். தாரத்தை தவிர மற்றவர்களை தாயாக நினைப்பவர் ஆண்கள் என்று சொன்னாங்க. உண்மைதான். அதுக்கு உதாரணம் நம்ம ராமரோட வாழ்க்கை வரலாறு ஒன்னே போதும். நம்ம பண்பாட்டையும் எல்லா விஷயத்தையுமே நம்ம கலாச்சாரத்தையும் காப்பது அந்த ஒரே ஒரு காவியத்திலேயே எல்லாமே அடங்கிடும்ப்பா. அப்படி இருக்கக்குள்ள ஆண்களை தவிர மற்றவர்களை தவிர ஆண்கள் தான் மிகவும் முக்கியத்துவமானவர்கள் என்று நான் சொல்றேன். ராஜராஜ சோழன் அந்த காலத்துல கட்டடம் கட்டினாரு, கோவில் கட்டினாரு. கோவில் கட்டுறதுனாலதான் முக்கியமாவே பண்பாடு அதிகரிக்குதுன்றதை நான் சொல்ல வரேன். கோவில்கள் பண்பாட்டை வளர்க்கக்கூடியது. அதை அந்த காலத்துல இருந்தே அரசர்கள் இப்ப வர்ற ஆண்கள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த கோவிலை கட்டி சிறப்பித்து பெரிய நிர்வாகம் அமைச்சு, நாட்டாம தர்மகத்தா இத மாதிரிலாம் ஒரு வரைவு கட்டத்தை அமைச்சு அதை கொண்டுன்னு வராங்க. இது ஆண்களாலதான் சாத்தியம். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பசும்பொன் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரு ரொம்ப கம்பீரமானவரா. முத பேச ஆரம்பிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அவரோட மீசையும் அவ்வளவு ஒரு பேச்சுல அவ்வளவு ஒரு கம்பீரமா பேசுவாராம். அவர் திருவாதாங்கூர்ல பேச அரண்மனையில அழைச்சாங்களாம், அவரை கூப்பிட்டாங்களாம். அப்ப அந்த அரண்மனையில போய் பேசிட்டு முடிச்ச பிறகு அந்த நாட்டு இளவரசி அம்மா அவர் அழைப்பு கொடுத்தாங்களாம். அழைப்பு கொடுத்து கேட்டாங்களாம், வர வச்சு என்னம்மா அப்படின்னு கேட்கக்குள்ள, நீங்க பேசக்குள்ள அவ்வளோ அழகா இருக்கிறீங்க, அதை விட நீங்க பேசக்குள்ள உங்க மீசையை பார்த்தா அதை விட அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையா சொல்லி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்தது கணமே அவர் என்ன பண்ணாரா, அந்த மீசையை எடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் முடிய வளர்த்துக்கிட்டாராம். வளர்த்துக்கிட்டு நம்ம தமிழர் பண்பாடு காக்கணும் அப்படின்னு சொல்லி இது தவிர்த்தாராம். அத மாதிரி ஒரு ஆணால மட்டும் இந்த அளவுக்கு செய்ய முடியுதுனாக்கா அவர் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை வளர்க்குறாங்கன்றத நாம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு எல்லாம் இப்ப ஆண்கள் தான். அது மாதிரி வீட்டுல விவசாயம் பண்றாங்க, மாடு கழுவுறாங்க, அந்த கோவில் திருவிழா வருது, இப்ப பொங்கல் வருது, பொங்கல் டைம்ல அந்த மாட்டை பாதுகாக்கிறது, அதுக்கு வண்ணம் அடிக்கிறது எல்லாமே ஆண்களாலதான் செய்யப்படுது.
அவங்கதான் அந்த போட்டியில கலந்துக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கலாச்சாரத்தை கொண்டுன்னு போறதே ஆண்கள் தான். அது அப்படிதான் நாம சொல்ல முடியும். அந்த காலத்துல இருந்தே சொல்றேன், ஒரு திருவள்ளுவர்ல இருந்து, கம்பன்ல இருந்து, பாரதியார்ல இருந்து, பாரதிதாசன் வரைக்கும் எல்லாருமே நம்ம பண்பாட்டை வளர்க்கக்கூடியவங்க. அவங்க ஆண்கள் தான். முத திருவள்ளுவர் வந்து அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் பாடினாரு. அதுவும் பண்பாட்டை வளர்க்கக்கூடியதான். அன்பு மரணம் உடைத்து எல்லாமே அந்த திருக்குறள்ல வந்த அனைத்துமே நம்ம பண்பாட்டை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த திருவள்ளுவர் சொன்னாரு. அதே மாதிரி கம்பன் எடுத்துக்கிட்டாலும் சொல்றேன், அவரும் கலாச்சாரத்தையும் நம்ம தமிழ் பண்பாட்டையும் பாதுகாக்கிற எல்லா விஷயங்களுமே சொன்னாங்க. அது மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இந்த நம்ம சமூகத்துல இருக்கிறாங்க. ஒரு அது மாதிரி ஒரு ஒரு பையன் வந்து ஒரு 8 வயசுக்குள்ள வந்து ₹1 கையில வச்சிருந்தானா. அந்த ₹1 எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையில கேட்டானா, எனக்கு இந்த ₹1 எடுத்துக்கிட்டு கடவுளை கொடுக்க முடியுமா, கடவுளை கொடுங்களா அப்படின்னு கேட்டானா. அவன் அந்த கடைக்காரன் தெரிஞ்சுட்டானா. ஒவ்வொரு கடையா அந்த பையன் போய் கேட்டானா. ஆனா எல்லாருமே தெரிஞ்சு விட்டாங்களாம். பெரிய ஷாப்ல போய் கேட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரிய ஷாப்புக்கு போனானாம். போயிட்டு இந்த ₹1 எடுத்துக்கங்க, எனக்கு கடவுளை கொடுங்க, எனக்கு கடவுளுக்கு இதுக்கு ₹1 பத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைக்காரனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சான். புடிச்சு வந்து வெளியே தெருவுல இட்டுன்னு வந்து தள்ளி விட்டானாம். அப்போ ஒரு கார் முன்னாடி போயிட்டு அந்த பையன் விழுந்துட்டான். அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வயசான ஒரு ஒரு திட்டமான மனிதர் ஆண் தான் வந்தாரு. வந்துட்டு அந்த பையனை தூக்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னக்குள்ள, இந்த ₹1 வச்சுக்கின்னு நான் கடவுளை கேட்கிறேன், யாருமே எந்த கடைக்காரங்களுமே கொடுக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொன்னதும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கல, எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லாரு, ரொம்ப சீரியஸா இருக்கு, கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுளை கொடுத்தா எங்க அம்மா தான் எல்லாமே எனக்கு, என்னை வளர்த்தவங்க எல்லாமே, எனக்கு உயிரே எங்க அம்மா தான், எங்க அம்மா இல்லைன்னா என்னால வாழ முடியாது, எனக்கு வந்து அந்த கடவுளை கொடுங்க, கடவுளை கேட்கிறேன் அப்படின்னுக்குள்ள அவர் சொன்னாரா, கடவுள் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து அனுப்பிச்சாராம். அதை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட கொடுத்த உடனே அதை படிச்சு பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே அவ்வளவு அளவுக்கு ரொம்ப சீரியஸா அவங்களுக்கு வந்து சிகிச்சை பண்ணி அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்களாம். அத மாதிரி வந்து இந்த நம்மளோட கலாச்சாரம், அந்த அன்பு, அந்த பாசம், அத மற்றவர்களுக்கு உதவணுன்ற அந்த எண்ணம், இதுதான் நம்ம தமிழர் பண்பாடை வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்ல வரேங்க. எல்லாத்துக்குமே காரணம் ஆண்கள் தான் முக்கியத்துவமானவங்கன்னு சொல்லி என்னுடைய விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி அப்பா. அருமை 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 அருமை. 2 கதையை சொன்னாங்க. 2 கதையிலேயே காலத்தை ஓட்டிட்டாங்க. ஆனா 2 கதையும் கருத்துள்ள கதைகளாக அமைந்திருந்தது. ஒண்ணு மீசை எடுத்துட்டாரு, முடிய வளர்த்துக்கிட்டாரு அப்படி ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து தமிழர் பண்பாட்டை வளர்ப்பது அல்ல, அது வந்து துறவரத்தை போற்றுவது ஒன்று. அப்புறம் அவர் யாருமா, அவர் பேர் என்னம்மா, அந்த மீசை வயிற்று ஒரு பேரு? பசும்பொன் தேவரப்பா. தேவரையா வைத்து திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தார் என்கிற ஒரு அற்புதமான செய்தி. அது பதிவு பண்ணணும், திருப்பி பதிவு பண்ணணுன்றதுக்காக சொன்னேன். ஏன்னா இந்த தமிழருடைய பண்பாட்டு செயல்பாடுகளை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போய் மற்ற நபர்களுடைய ஏற்றி அவர்களை உயர்த்துவதற்காக பயன்படுத்திக் கொள்கிற போக்கு இன்றைக்கு இந்த மண்ணிலே காணப்படுகிறது. இந்த மண் என்றால் இந்திய மண்ணிலே காணப்படுகிறது. உங்களுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து இது ஏற்கனவே எங்கள் ஊரில் சொல்லியிருக்காங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அத்தகைய தன்மை எல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். பசும்பொன் ராமலிங்க ஐயா அவர்கள் மிக அருமையாக அவருடைய வாழ்க்கை முழுவதையும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணித்தவர், தியாகம் செய்தவர். கடவுள் வந்து பொதுவா மயில் மேல வருவார்னு சொல்லுவாங்க. மயில் ஏறி உலகத்தை ராயன்றவுள் வட்டம் அடித்து வந்ததை திருவிளையாடல் படத்துல பார்த்திருக்கேன். நான் நேரா கடவுளை பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி திரைப்படங்கள்ல பாக்குறதா, படங்கள்ல பாக்குறதா. இதுவரை நேரா சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒருவேளை அவருக்கு நேரம் இல்லையா இல்ல எனக்கு நேரம் இல்லையான்னு தெரியல. காளை மேல வர்றத பார்த்திருக்கேன், எலி மேல வர்ற கடவுளை கூட பார்த்திருக்கேன். ஆனா இன்றைக்குத்தான் முதலாக கார்ல வந்த கடவுளை பார்த்தேன். ஒரு கடவுள் காரில் வந்து அந்த காருக்கு முன் விழுந்த உடனே அந்த சிறுவனை எழுப்பி என்னடா வேணும்னு கேட்டு எனக்கு கடவுள் வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுக்கு உதவி செய்த
ஒரு கடவுளை, காரில் வந்த கடவுளை பார்த்தேன். அதற்காக காரில் வருகிறவர்கள் எல்லாம் கடவுளாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுள் மட்டுமல்ல, கயவர்களும் வருவார்கள் காரிலே. எனவே இன்றைக்கு காரில் வந்த கடவுளை கண் முன்னே காட்டினார் திருமதி புவனா அவர்கள். பொதுவாக இப்போதெல்லாம் மருத்துவமனையிலே நாம் நார்மலாக சென்றால், அதாவது மருத்துவமனைக்கு சாதாரண நிலையிலே, நார்மலாக சென்றால் சீரியஸாக வைத்தியம் பார்ப்பார்கள். சீரியஸாக சென்றால் நார்மலாக வைத்தியம் பார்ப்பார்கள். அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. அம்மையார் அவர்கள் சீரியஸாக இருக்கிறவருக்கு சீரியஸாக வைத்தியம் பார்த்ததாக கூறி சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைத்தார்கள். நம்முடைய பண்பாட்டை எப்படி இன்றளவும் ஆண்கள் போற்றி வருகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆண்கள் தான் எல்லா பெண்களையும் தன்னுடைய மகளாகவும் தாயாகவும் பார்க்கிறார்கள். பெண்கள் மருமகளை தவிர மற்றவரிடமெல்லாம் நன்றாக பேசுகிறார்கள் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பெண்கள் மாமியார்கள் மருமகளை தவிர மற்றவரிடமெல்லாம் நன்றாக பேசுகிறார்கள். என்கிட்ட தாங்க எங்க மாமியார் சரியா பேச மாட்டேன்றாங்க அப்படி என்று புலம்புகிற பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான கருத்துக்களை ஆண்கள் என்ற தலைப்பிலே, ஆண்கள் தான் மரபை போற்றுகிறார்கள் என்ற தலைப்பிலே அருமையான கருத்துரைகளை வழங்கினார்கள். சிறப்பாக இருந்தோமா புதிய புவனா அவர்கள. அடுத்து பெண்கள் தாங்க போற்றுகிறார்கள் என்று பேசுவதற்காக பண்ருட்டியை சேர்ந்த கவிஞர் பிரபலிங்கம் அவர்கள் இணைகிறார்கள். வங்கியிலே பணியாற்றி இப்போது பண்ருட்டியிலே தங்கி இருக்கக்கூடிய ஐயா பிரபலிங்கம் அவர்கள் தொடர்ந்து திருப்பாவைக்கு நாள்தோறும் பாடி வருகிற தன்மை உள்ளவர்கள். ஆன்மீக துறையிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள். பொதுவாக வயதானாக ஆன்மீகம் வந்துடும். வயதாகிறவர்கள் ஆன்மீகம் வராது. வயதாகிறவர் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இருப்பான். எப்படி என்னால முடியும் நான் பார்த்துப்பேன்பா. வயதானவன்னா மெல்ல அவனுக்கு ஆன்மீகம் அவனுக்குள்ள நுழையும். அந்த மாதிரி நுழைந்ததா இல்லை எப்போதுமே ஆன்மீகத்தோடு இருந்தாரா? எப்போதுமே ஆன்மீகத்தோடு இருப்பவர். இளம் வயதிலேயே ஆன்மீக துறையில் ஈடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அது மாதிரி ஐயா அவர்கள் பிரபலிங்கம் அவர்கள் பெண்கள் தாங்க பண்பாட்டை போற்றி பாதுகாக்கிறார்கள். அது தாயாகவோ சகோதரியாகவோ மனைவியாகவோ எப்படி இருந்தாலும் சரி, பெண்கள் தான் எல்லா வகை, மகளாகவோ எல்லா வகையிலும் பெண்கள் தான் பண்பாட்டை, தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாக்க என்று பேச வருகிறார் கவிஞர் பிரபலிங்கம் அவர்கள். வாருங்களை. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, ஈடு இணை இல்லாத ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயாவையும் வணங்கி, இந்த விவாத அரங்கத்திலே என்னுடைய விவாதங்களை முன்வைக்கிறேன். இந்த விவாத அரங்கத்தின் தலைப்பு தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் யாரால் அதிகம் பின்பற்றப்படுகிறது. எல்லாருமே பின்பற்றோம். குழந்தைகள், மாணவர்கள், ஆண்கள், பெண்கள், வெளிநாட்டவர், முதியோர் அனைவரும் பின்பற்றுகிறோம். ஆனால் யாரால் அதிகம் பின்பற்றப்படுகிறது? நான் அதிகம் பின்பற்றப்படுகிறது என்பது பெண்களே என்று என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். தமிழர் பண்பாடு என்பது எங்கிருந்து துவங்குகிறது என்றால், கடவுள் வாழ்த்து, இயற்கையை வணங்குதல், இறை உணர்வு, அறவாழ்வு, பெரியோரை மதித்தல், பெற்றோரை மதித்தல், ஈகை குணம், தர்ம சிந்தனை, கருணை, அன்புடைமை போன்ற இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்தும் நம்முடைய தமிழர் பண்பாடு. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்று துவங்கி வான் சிறப்பு என்று அடுத்ததாக கூறி 5வதாக இல்வாழ்க்கையை கொண்டு வந்தார். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கள் பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல் என்று தமிழர் பண்பாடு அதிகமாக போற்றப்படுகிறது. அவற்றுள் அதிகமாக பின்பற்றுபவர் பெண்களே என்பதுதான் என்னுடைய கருத்து. குழந்தைகள் என்று சொன்னால், தாயானவள் குழந்தைக்கு பாலூட்டும் மட்டும் இல்லை, அவங்க பாலூட்டும் போதே நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, கருணையை சொல்லிக் கொடுக்குறாங்க, அன்பா இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. பூனை நாய்கிட்டலாம் கூட அன்பா இருக்கணும், காக்கா குருவி கிட்ட அன்பா இருக்கணும், அதுங்களுக்கு உணவு கொடுத்து பார்த்து அதையும் பார்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஒரு பண்பாடு தாயிடமிருந்து தான் குழந்தைக்கு வருது.
தாயா இருக்கிற பெண் தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது மாணவர்கள்னு சொன்னோம்னா, ஆசிரியரா இருந்து மாணவர்களுக்கு பெண்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எல்கேஜி யூகேஜி கிளாஸுக்கெல்லாம் வந்து நல்லா பாரதியார் மாதிரி மீச வச்சு முண்டாஸ் வச்சு கிளாஸ்ல டீச்சரா போட்டாக்கா எந்த குழந்தையும் போய் கிளாஸ்ல உட்காராது, அழுதுட்டு வெளியே ஓடியாந்துடும். அழகான அன்பான பாசமா பழகக்கூடிய பெண்கள் தான் வந்து அங்கேயும் எல்கேஜில இருந்து யூகேஜில இருந்து ஆசிரியரா உட்கார வச்சு ஆனா அவன் நான் கைப்பிடிச்சு எழுத வைக்கும் போதுதான் அந்த குழந்தை அச்சமில்லாம ஒழுங்கா படிக்குது. சோ மாணவர்களுடைய ஆரம்ப நிலையிலேயே பெண்கள் வாழ்க்கையில பங்கெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததும் காதல் வீரம், காதல்னு வரும்போது பெண்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் அங்கு விளங்குகிறது. வீரம் என்று சொல்லும் போது வீரமுடைய ஆணை மணக்க வேண்டும் என்று பெண் விரும்புவாள். அந்த முறையிலே வீரமங்கையாக தனக்குள்ளே இருந்தாலும் ஆணை விரும்பி அந்த தரமுள்ள அறம் வளர்க்கும் ஆணை விரும்பி மணந்து கொள்கிறார். காதல் வீரம். இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்றால் குடும்ப பாங்காக நடத்த வேண்டும். குடும்ப பாங்கு எங்கே துவங்குகிறது? காலை பொழுது புலர்ந்ததும் தெரு வாசல் திறந்து கோலமிட்டு மங்களமாக நாளை துவக்குவார்கள். பின்பு குழந்தைகள், பெரியோர்கள், கணவன் ஆகியோருக்கு உணவு சமைப்பார்கள், உணவு ஏற்பாடு செய்வார்கள். அவரவர் செல்ல வேண்டிய இடத்திற்காக அவர்களை வழிகூட்டி அனுப்புவார்கள். இதையெல்லாம் செய்வதற்கு வீட்டில் பெண்கள் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. இல்லாத வீடு நரகம். ஆகையால் இல்வாழ்க்கையிலும் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. அவர்களே பெண்களே பண்பாடை வளர்க்கிறார்கள். அடுத்ததாக சுற்றம் தழால் என்று வள்ளுவர் சொல்கிறார். சுற்றம் நண்பர்கள் அனைவரையும் சேர்த்து ஒற்றுமையோடு நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கும் பெண்களே முதலிடம் வைக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஈடுபாடும் இல்லாமல் எந்த குடும்பத்திலும் எங்கும் விருந்தோம்பல் சிறப்பாக நடைபெறாது. சுற்றங்கள் வந்து சேராது, நண்பர்கள் வந்து இருக்க மாட்டார்கள். அவர்களை அரவணைத்து அன்போடு நடத்துவதும் விருந்தோம்பலை சிறப்பிப்பதும் பெண்கள் தான். இதுக்கப்புறம் சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்லிட்டே போலாம். எல்லாத்துக்குமே வந்து மையப்புள்ளி பெண்கள் தான். வீடுன்னு சொன்னாலும் பெண்கள் தான், கோவில்னு சொன்னாலும் பெண்கள் தான், படிப்புன்னு சொன்னாலும் பெண்கள் தான். ஒழுக்கம், நல்ல நடத்தை, நல்ல பழக்க வழக்கங்கள், மரபு. காது குத்துறதுன்னு சொன்னாங்க சிவகாமி அம்மா. காது குத்துறது, குழந்தை வளர்க்கறது, முடி எடுக்கிறது எல்லாமே அம்மா சொல்லிதான் அப்பா செய்யறாரு, ஏற்பாடு பண்றாரு. அம்மா சொன்னாதான் குழந்தையும் அழாம உட்காந்துக்கும், எல்லாம் செஞ்சுக்கும். அதனால பெண்கள் தான், அங்கேயும் பெண்கள் தான் மையப்புள்ளி. அதே போல எல்லாத்துலயுமே வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அவங்கதான் வந்து பண்பாடு, தமிழர் பண்பாடு அதிகமாக வளர்க்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக என்னுடைய வாதத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக வழக்கமாக ஒரு மரபு கவிதையை வாசித்து நிறைவு செய்கிறேன். 4 வரிகளில் ஒரு ஆசிரியர் விருத்தம். ஒருவனுக்கு ஒருத்திதான் உத்தமம், ஒருவனுக்கு ஒருத்திதான் உத்தமம், ஓம்பு நல் விருந்து நம் தத்துவம், ஓம்பு நல் விருந்து நம் தத்துவம், அருகிடா அறம் போற்றி வாழுதல், அன்பே உயர்வென போற்றல். அருகிடா அறம் போற்று வாழுதல், அன்பே உயர்வென போற்றல். அருமையாம் நம்மை வாழ வைக்கும் அருமையாம் நம் தமிழ் பண்பாடே ஆணிவேராகும் வாழ்வில், அருமையாய் நம் தமிழர் பண்பாடே ஆணிவேராகும் வாழ்வில் என பெருமையாய் போற்றி பெரிதும் பெண்களே பின்பற்றி வாழ்வாரே, பெருமையாய் போற்றி பெரிதும் பெண்களே பின்பற்றி வாழ்வாரே என்று கூறி என்னுடைய வாதத்தில் பெண்களே தமிழர் பண்பாடை அதிகமாக பின்பற்றி வாழ்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பின்பற்றுகிறார்கள் என்று பெண் பற்றி பேசியிருக்கிறார் கவிஞர் இரா பிரபலிங்கம் அவர்கள். இல்லாத ஒரு வாழ்க்கை நரகம் என்று சொன்னார். ஆனா ரொம்ப பேர் இல்லாதோட இருப்பதையே நரகம்னு சொல்றாங்க.
இந்த இல்லாலோடு இருப்பதே நரகம் என்று சொல்பவர்கள் இல்லாத போது ஒரு நரகத்தையும் இருக்கிற போது ஒரு நரகத்தையும் அனுபவிக்கிறார்கள். மேலும் பிற்காலத்திலும் அவர்கள் நரகத்திற்கே செல்ல. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நரகம் கிடைக்கிறது. எதையுமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது சிறப்புத்தன்மை கிடைக்கும். பெண்கள் தான் இந்த காலத்தில் பண்பாட்டை பெரிதும் பின்பற்றி வாழ்கிறார்கள். அவர்கள் தான் பிள்ளைகளுக்கு அந்த பண்பாட்டை ஊட்டுகிறார்கள், குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் என்றெல்லாம் தன்னுடைய வாதங்களை வைத்து அது பற்றிய தனது கருத்துரைகளை வழங்கி இருக்கிறார். அருமையாக தன்னுடைய கருத்துக்கான செறிவான கருத்துக்களை முன்வைத்த வாதங்களை முன்வைத்த ஐயா அவர்களை பாராட்டுகிறோம். தொடர்ந்து வருகிறார் திருமதி பால் தங்கம் அவர்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இவர் எல்லாரை விட முதியவர்கள் தான் இந்த நாட்டில் பண்பாட்டை பெரிதும் போற்றுகிறார்கள் என்று பேச வருகிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். திருக்குறளிலே ஐயா அவர்கள் 5வது அதிகாரமாக இல்வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அப்ப முதல் 4 அதிகாரம் என்ன என்று சொன்னால் அது பாயிரம். பாயிரம் என்று சொன்னால் கடவுள் வாழ்க்கை. வள்ளுவர் முதலில் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். அதை பற்றி கருத்து மாறுபாடு உண்டு. அது ஆசிரியர் வாழ்த்து என்று கூறுவாரும் உலர். நானும் அவ்வகையை சார்ந்தவன் தான். எனவே பாயிரமிலே முதலிலே கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, 4வதாக வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இந்த 4 அதிகாரங்களையும் பாயிரம் என்று வைத்து பார்க்கிற பொழுது இது இந்த கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை சொல்ல வேண்டுமென்றாக சொல்லுகிறேன். இந்த 4 அதிகாரங்களை முன்வைத்து அதைத்தான் கடவுள் வாழ்த்தாக, அதாவது பாயிரமாக வைத்திருக்கிறார். பாயிரம் பாடுதல் நூல். அப்போ பிதா, சுதன், ஆவி என்று கிறிஸ்துவ மதத்திலே ஒரு கருத்து உண்டு. அந்த பிதா, சுதன், ஆவிதான் அந்த 3 அதிகாரங்கள். வானம், ஓசை, மூத்தவர்கள், ஆவி, இதைத்தான் சொல்வதாக சொல்லுவார்கள். அந்த அரண் வலியுறுத்தல் இருக்குது. அதுதான் நம்முடைய மரபு, நம்முடைய போக்கு. ஐயா கூட தொடங்குற போது அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைய சொல்லிட்டோம், ஈகை குணம், அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அது எல்லாமே இடையில அரண் என்பதை ஒண்ணு சொன்னாங்க. இந்த அரணுக்குள்ள எல்லாமே வருது. அந்த அரண் தான் நம்முடைய பண்பாட்டை அரணாக இருந்து காப்பாற்றுது என்று சொல்லி முதியவர்கள் தான் இந்த பண்பாட்டை பெரிதும் போற்றுகிறார்கள் என்று பேச வருகிறார் திருமதி பால் தங்கம் அவர்கள். நிறைய பட்டிமன்றங்களில் பேசியவர், கவிஞர், தொடர்ந்து தமிழ் பணியாற்றுவதை தன்னுடைய பணியாக ஏற்று செயலாற்றி வருகிறார். திருமதி பால் தங்கம் அவர்கள் வருக. நெல்லை சீமையிலிருந்து இப்போது சென்னை சீமையிலே வசித்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் வள்ளுவரையும், செயலாளர் பாரதிதாசனையும், நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் நான் தமிழன் என்றதோடு அவர் முதியவர் என்றும் கொள்கிறேன். அம்மா புவனா சொன்னார்கள் அவரை ஆண்கள் லிஸ்டில் தள்ளி. இல்லை, அவர் முதியவர். ஏனென்றால் வந்தவுடனே அவர் ஆராய்ந்து பார்த்தார். 6 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 6லே கடைசியிலே தான் விருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. விருந்து என்றால் என்ன? அயல்நாட்டவர். அந்த அயல்நாட்டவரை முன்னிறுத்தினர் யார்? எங்கள் உதய அறிஞர் என்று சொல்லலாமா, அவரை தலைவர் என்று சொல்லலாமா, தமிழன் என்று சொல்லலாமா? அவர்தான் அங்கே முன்னிறுத்தி காட்டினார். எனவே முதியவர்களிடம் இருந்துதான் அடுத்தவர்களுக்கு எல்லாம் கடத்தப்படுகிறது என்று ஆதாரப்பூர்வமோடு அவர் ஜீன்ஸ் என்றும் சொல்லி நிரூபித்தார் என்பதை நான் முன்மொழிகிறேன். அவர் முன்மொழிந்ததை தான் நான் வழிமொழிகிறேன் என்றாலும் முதலாக நான் இங்கு அதை எடுத்து இயம்புகிறேன். தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் யாரால் அதிகம் பின்பற்றப்படுகிறது? அறுவர் பேச வந்தோம். ஏனென்றால் 6 படை வீடு கொண்ட தமிழன் முருகனின் மொழி அது. அந்த 6 கொடுத்திருக்கிறார்களோ என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அது அமைந்து விட்டதா இல்லது பண்பாடுக்காக அது அமைக்கப்பட்டதா எனக்கு தெரியாது. குழந்தை முருகனை பற்றி அழகாக சிவகாமி அம்மையாரும், மாணவர் பற்றி பானுமதி அம்மாவும், ஆண்கள் பற்றி புவனா அம்மாவும், பெண்கள் பற்றி பிரபலிங்க அம்மையாவும் பேசிவிட்டார்கள். அவர்களெல்லாம் யாருக்காக பேசினார்கள்? எனக்காகத்தான் பேசினார்கள். ஏனென்றால் முதியவர் யார்? முதியவர் வழியிலே வந்தவர்கள் தான் ஆணும் பெண்ணும். ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் இல்லறம் சிறக்கும். ஐயா சொன்னார்கள் பெண்கள் தான்
மையப்புள்ளி என்று மையப்புள்ளியாக ஒரு ஆணாக தனியாக எதையாவது செய்ய முடியுமா என்று எண்ணி பாருங்கள், நிச்சயமாக முடியாது. பெண்ணாக தனியாக செய்ய முடியுமா என்று எண்ணி பாருங்கள், அதுவும் முடியாது. அதனால்தான் ஐயா சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு வள்ளுவன், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்று. அந்த அன்பு என்பதுதான் காதல் என்று மலர்ந்தது. அன்பு காதலித்து கல்யாணம் பண்ணினவராக இருக்கட்டும், இல்லது தந்தை காட்டிய மகளை காட்டி கல்யாணம் பண்ணியவர்களாக இருக்கட்டும், அன்பை காட்டி வாழ்ந்தால்தான் அங்கே ஆதாரமாக இருக்கு அத்தனையும் உருவாகும். அப்படி அது எங்கே இருந்து உருவாகிறது? முதியவரிடம் இருந்துதான் உருவாகிறது. பிரபுலிங்கம் ஐயா அன்றே சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா காலத்திலே எல்லாம் அவருக்கு மதிப்பு கொடுத்து எழுந்து நிற்போம் என்று. ஐயா சொன்னார்கள், நீலகண்ட தமிழ் ஐயா, இல்லை இல்லை, அவர்கள் இப்பொழுது உள்ள குழந்தைகள் எல்லாம் கூட அப்பா அம்மாவை மதிக்கிறார்கள், அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை என்று. புரிந்து கொள்ளுதல், அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று எதை வைத்து நினைத்துக் கொள்கிறீர்கள்? நிச்சயமாக எண்ணி பாருங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் முதியவரிடம் இருந்துதான் முறையாக அழகாக வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு மூத்த மொழி என்று நமக்கு தெரியும். கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்தோன்றிய மூத்த தமிழ் மொழி. அந்த மூத்த குடிமக்களிடமிருந்து முறையாக முதியவர்களிடம் வந்துதான் நமக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது, மறைக்க முடியாது. மூத்தோர் சொல்லும் முதுநல்லிக்காயும் முன் கசக்கும் பின் இனிக்கும். அப்படித்தான் முதியவர்கள் என்ற முறையிலே நான் பேச வந்தேன். அழகாக அம்மா பூரா கதை கதையாக சொன்னார்கள். இந்தல்ல அன்றே தாத்தா பாட்டிகள் எல்லாம் புராண கதை சொல்லிதான் அதை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள், நீதி போதனை என்று. பள்ளியிலே கூட அப்படி ஒரு வகுப்பு இருந்தது. அதன் மூலம்தான் மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அதனால்தான் முறையாக அன்றைய மாணவர்கள் நீதியாக வாழ்ந்தார்கள். இன்று அது எடுக்கப்பட்டு விட்டது. அம்மா சொன்னார்கள் 5 வயது வரை பள்ளி குழந்தைகள் என்று. இல்லை, 3 வயது வரைதான் குழந்தைகள். அவர்களுக்கெல்லாம் முறையாக தாயும் தந்தையும் சேர்ந்துதான் செய்கிறார்கள். தாய் மட்டும் நிச்சயமாக செய்ய முடியாது. ஒரு தாயால் ஒரு குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை ஐயா பிரபுலிங்கம் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் உணர்த்தி சொல்கிறேன். அதே போல ஒரு தந்தையாலும் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாது. இருவர் இணைந்தால்தான் குழந்தையை வளர்க்க முடியும். ஆண்கள் பெண்கள் முதியவரின் அடக்கம். ஆணும் பெண்ணும் சேர்வதே இல்லறம். இல்லறத்தின் ஈவே பிள்ளைகள். பிள்ளைக்கு பருவமே மாணவை பருவம். எனவே பண்பாடு ஆனது முதியவர்களிடம் இருந்துதான். அவர்கள் மூலம் அது அவர்கள் பிள்ளைகளாம் ஆணையும் பெண்ணையும் சென்றடையுது. பெற்றோரான அந்த ஆண்கள் மூலம் பிள்ளைகளை சென்றடையுது. அதன் ஆசிரியரும் பெண் ஆசிரியரும் இணைந்து போதிக்கும் முறையிலேதான் மாணவர்கள் பண்பாட்டை காக்கிறார்கள். வெளிநாட்டவர்கள் காக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பார்க்கும் போது ஒரு ஈகை, ஒரு ஆசை. அதன் மூலம் அவர்கள் அதை பின்பற்றுவார்களா என்பது தெரியாது. ஜி போப்பு போன்ற ஒரு சிலர்கள் கொண்டு மற்ற எல்லாரையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற அக்கடைக்கு இக்கடை பச்சை என்று நம் நாட்டு மக்கள் அங்கே சென்று அந்த பண்பாட்டுக்கு மோகத்தில் கட்டுப்படுகிறார்களே, அதே போல நம் பண்பாட்டிலே அவர்களுக்கு ஒரு மோகம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ராமனால் நிரூபிக்கப்பட்டது என்று போன அழகாக சொன்னார்கள். அதை அடுத்த நாட்டுக்காரர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நம் நாட்டில் சில பேர் அதை பறக்க விட்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பண்பாடு என்பது முதியவர்கள் மூலம்தான் மற்றவர்களே சென்றடையும். ஆணும் பெண்ணும் இணைந்த இல்லற வாழ்வு என்று திருவள்ளுவர் அழகாக போதித்திருக்கிறார். அன்றைக்கு கண்ணகி என்ற ஒருத்தியே தான் தன் கணவனை துறந்து வாழ்ந்ததால் விருந்தோம்பும் என் பண்பையை இழந்து விட்டதாக கூறியிருக்கிறார். அப்பொழுது விருந்தோம்பும் என்றால் ஒரு வீடு இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அன்பே அறம். அன்பு ஆதாரமாக இருப்பது முதியவர்களிடம் இருந்துதான் ஜீன்ஸ் மூலம் கடத்தப்பட்டு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிள்ளைக்கும் மாணவருக்கும் வருகிறது. எனவே எனக்கு பொதுவாக கொடுத்து விட்டார்கள். என்னுடைய எல்லாவற்றையும் எல்லாரும் சேர்ந்து பேசிவிட்டார்கள். நான் பொதுத்தமிழாக எடுத்துக்கொண்டு சிறப்பு தமிழில் பேசியவர்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு முதியவர்களே அவர்களிடம் நிலைத்திருக்கும் அந்த பண்பாடுதான் முறையாக வாரிசுகளை சென்றடைகிறது என்று கூறி என்னுரை முடிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. திருமதி பால்தங்கம் அவர்கள் தனது கருத்துக்களை வழங்கும் போது முதியவர்கள் தான் எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள். கதைகள் மூலமாக சிறுவர்களுக்கு அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக
பண்பாட்டை அடுத்தடுத்த தலைமுறைக்கு வளர்த்தெடுத்து செல்பவர்கள் முதியோர்கள் தான். இந்த பேச்சினுடைய துணியாக ஒன்றை நான் அறிய முடிந்தது. அரண் எனப்படும்போது அதனுடைய வலிமை எப்போது தெரியும் என்று சொன்னால், மிகுந்த அறிவு அனுபவத்தின் மூலமாக தெரியும், அல்லது மிகுந்த வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக தெரியும். இது இரண்டின் மூலமாக அறிபவர்கள் தான் சொல்ல முடியும். எனவே வாழ்க்கை அனுபவத்தின் காரணமாக இந்த பண்பாட்டின் சிறப்புகளை எல்லாம் இன்றைக்கும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் முதியோர்கள் தான் என்பதை மிகச் சிறப்பாக அம்மையாரவர்கள் கூறினார்கள். இந்த அரங்கத்திலே பங்கேற்று பலரும் பேசியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலத்தில் நம்முடைய பண்பாடு பேசப்படுகிறது, போற்றப்படுகிறது. ஆனால் நம்முடைய பண்பாடு முற்றிலும் இல்லாத இடத்தில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய பண்பாட்டை எப்படி போற்றுகிறார்கள், வளர்க்கிறார்கள் என்று வெளிநாட்டினர் என்ற அணியிலே வந்த திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார். எங்கே சென்றாலும் அங்கும் தமிழரை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் மரபை போற்றக்கூடிய தன்மையை நாம் காணுகிறோம். இன்னைக்கு உலகத்திலே பல நாடுகளிலே நம்முடைய இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நாடுகளிலே இந்திய மொழி ஒன்றுக்கு சிறப்பு தன்மை கொடுத்திருக்கான்னு சொன்னால் அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான். இந்தியாவுக்கு வேற எந்த மொழிக்கு எந்த நாட்டிலையும் சிறப்பு தன்மை கொடுக்கல. மலேசியாவிலேயோ, சிங்கப்பூர்லேயோ, ஜப்பான்லேயோ, சீனாவிலேயோ, கனடாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ, இங்கிலாந்துலேயோ, ஜெர்மனிலேயோ ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்காரு சொன்னால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி வெளிநாடுகள்ல போய் நம்முடைய தேசியம் என்ற ஒரு கேள்வி இருக்கும். நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பங்கள்லையும் சாதி, மதம், தேசம், அந்த நேஷனாலிட்டி என்று சொல்வார்கள், அது இருக்கும். அப்போ இந்தியன் என்று போடுவோம். ஆனால் அயல் நாடுகளிலே நீங்கள் இந்தியன் என்று போட்டால் தமிழர்கள் என்றுதான் பொருள் கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய பண்பாடும் நம்முடைய மரபுகளும் அந்த அளவுக்கு அந்த மக்களிடம் சென்று வேரூன்றி இருக்கிறது. பல நாடுகளில் நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனிலே வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஜெர்மன் மட்டுமல்ல, இங்கிலாந்து போன்ற பல நாடுகளிலும் வள்ளுவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. கனடாவிலே வள்ளுவர் வீதி என்ற ஒரு தெருவுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த அரசினுடைய அனுமதி பெற்று வள்ளுவர் வீதி என்ற ஒரு பெயர் அந்த அரசு சூட்டி இருக்கிறது. தமிழ் கொடி ஏற்றி கொண்டாடுகிற பண்பாடு பல நாடுகளிலே தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு பழக்கம் இல்லை தவிர பல நாடுகள் அயலவர்கள் அதிகமாக இந்த தமிழ் பண்பாடை போற்றுகிறார்கள் என்பதை நாம் அறிய நேர்கிறது. என்றாலும் கூட இந்த குழந்தைகளை மூலமாக பெரியவர்கள் தமிழ் பண்பாட்டை வளர்ப்பது குறித்து திருமதி சிவகாமி அம்மையார் பேசினார்கள். மாணவர்கள் எப்படி தமிழ் பண்பாட்டை சிறப்பாக வளர்த்தெடுக்கிறார்கள் என்று 2500-3000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய வரலாற்று ஆவண பெட்டகமாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தை எடுத்து வைத்துக் கொண்டு 17 கணக்கு நூல்களை வைத்துக் கொண்டு மாணவர்களிடம் ஒப்பிட்டு மாணவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு பண்பாட்டு நிலைப்பாடு காணப்படுகிறது என்பதை எடுத்துக் கொள்ளினார் திருமதி இரா பானுமதி அவர்கள். திருமதி புதுவையா புவனா அவர்கள் ஆண்களை பற்றி சொல்லுங்கிற பொழுது கதைகளை சொல்லி ஆண்கள் தான் உதவி செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறினார். பிரபலிக்கும் ஐயா ஒரே வார்த்தையை முடித்து விட்டார். இல்லாத வாழ்க்கை நரகம் என்று சொல்லிவிட்டார். எனவே பெண் தான் முக்கியம்.
ஒரு குடும்பத்திலிருந்து தான் பண்பாடு தொடங்குகிறது. ஒரு தனிநபரிலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து தான் பண்பாடு வளர்ந்து அது சமூகத்திற்கானதாக மாறுகின்ற அடிப்படையிலே அவர் சொல்லிவிட்டார். முதியவர்கள் என்ற அணியிலே வந்து பேசிய திருமதி பால் தங்கம் அவர்கள் முதியோருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சிறப்பாக தனது கருத்துக்களை வலியுறுத்தி தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த அளவிலே இது ஒரு விவாத மன்றம் தான். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு நாம் நடுவர் மன்றம் போல் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். தமிழர் பண்பாட்டை நாம் போற்ற வேண்டும். அது நமது பண்பாடு. அது இங்கிருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். நம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக கருத வேண்டும். இதை நாம் எந்தெந்த வயதில் இருக்கிறோமோ அந்தந்த வயதில் எல்லாம் செய்ய வேண்டும். அந்தந்த வயதினருக்கு அதை உணர்த்த வேண்டும். முதியவர்கள் தான் காக்காக சொன்னால் முதியவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும், இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் கதை சொல்லுகிற போக்கு ஒன்று உண்டு. தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க. காக்கா நரி கதையில தொடங்கி எண்ணற்ற கதைகளை சொல்லுவார்கள். தமிழ்நாட்டிலே காக்கா நரி கதை தெரியாத ஒரு குழந்தை இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குழந்தைக்கும், எல்லா குழந்தைக்கும் அந்த காக்கா நரி கதை தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நரி வந்து அந்த திராட்சை பழத்தை ஒரு அருமையான ஒரு விவாத அரங்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருந்த சூழலில் எல்லோரும் போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த நரி கதை, காக்கா நரி கதையாகட்டும், திராட்சை பழம் நரி கதையாகட்டும், இந்த 2 கதைகளும் தெரியாத குழந்தைகள் இருக்காது. இன்னொரு கதை, இந்த கல் எடுத்து போட்டா தண்ணி மேல வரும்ன்ற கதை. இந்த 3 கதைகள் தெரியாத குழந்தைகளே இருக்காது. இந்த கதைகளை பெரியவர்கள், முதியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கிறார்கள், அல்லது தாய் தந்தையர் சொல்லுகிறார்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 கதைகளிலும் தான் நம்முடைய தமிழர் மரபு இருக்கு. ஒரு நூல், திருக்குறள் என்ற ஒரு நூல் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. நிறைய காலனி ஆட்சிகளுக்கு உட்பட்டது தமிழ்நாடு. சேர சோழ பாண்டியர் காலம் முடிந்து விஜயநகர பேரரசு, மகாராஷ்டிர பேரரசு, பிற்பாடு இஸ்லாமியருடைய படையெடுப்பு, அதை அடுத்து ஆங்கிலேயருடைய படையெடுப்பு என்று பல காலனி தன்மைகள் தமிழர்கள் மீது, அந்த காலனி நிழல்கள் நம் மீது, ஆதிக்க நிழல்கள் நம் மீது விழுந்திருந்தாலும் கூட அந்த பண்பாட்டை யாராலும் சிதைக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவும் வள்ளுவரும் பிறந்து வாழ்ந்த காலம் சற்றேறக்குறைய ஒன்று என்று சொல்வார் உண்டு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாளிலே 21 ஆண்டுகளுக்கான வரலாறு காணப்படவில்லை. அந்த 21 ஆண்டுகள் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்க கூடும் என்று ஆய்வு செய்து சொல்வார் பலர் உண்டு. ஏனென்றால் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், அதற்கு முன்பு இருந்த ஆசீவகம், கௌமாரம் போன்றவற்றோடு இந்த கிறிஸ்தவம் என்கிற அந்த ஒரு கோட்பாடும் சமய கோட்பாடும் இந்தியாவினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களிலே காணப்படுகிறது. அதிலே அன்பு என்கிற தன்மை வருகிறது. தமிழுடைய தன்மை அறமாக இருக்கிறது. தமிழுக்கு அறமும் இருக்கிறது. எனவே ஒரு ஆய்வு நூலை பார்க்கிற பொழுது திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்க கூடும் அல்லது
இயேசு கிறிஸ்து திருவள்ளுவரை பார்த்திருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அதற்கான ஆய்வியல் அறிஞர்கள் சில பேர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிற்காலத்திலே இயேசுவுக்கு பிறகு செயின்ட் தாமஸ் என்கிற அவருடைய சீடர்களில் ஒருவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு அவர் அனுப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அக்காலம் முதல் மிகச்சிறந்த பண்பாட்டிலும் மரபு தன்மைகளிலும் சிறந்த அறநெறிகளிலும் மிக்கோங்கிய நிலமாக தமிழ்நாடு அல்லது இந்தியா வாழ்ந்திருக்கிறது, அமைந்திருக்கிறது என்று நாம் அறிய முடிகிறது. எனவே தான் இத்தகைய சிறப்பான மக்கள் வாழக்கூடிய இடத்திலே நம்முடைய கருத்துக்களை சொன்னால், நன்கு பதப்படுத்தப்பட்ட நிலத்திலே விதை தூவினால் எப்படி சிறப்பாக வளருமோ அதுபோல் வளரும் என்கிற காரணமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்து இங்கே வந்திருக்கலாம், வள்ளுவரை சந்தித்திருக்கலாம், சந்திக்காமல் போயிருக்கலாம், அவருடைய கருத்துக்களை இவர் அறிந்திருக்கலாம். எப்படியோ, நான் கிறிஸ்துவத்துக்கு ஆதரவாக பேச நினைக்க வேண்டாம், நான் வள்ளுவத்துக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறேன். எனவே இந்த மண், இந்த தமிழர் நிலம் மிகுந்த பண்பாடுடைய நிலமாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இதனுடைய தொடக்கம் குமரி கண்டத்திலே இருக்குது. அழிந்து போன நிலத்திலே இருந்து தொடங்கிய ஒரு இனம் இது. கடல் வந்து ஒரு கண்டத்தையே மூழ்கடிக்கிறது, ஒரு கண்டத்தையே மூழ்கடித்து விட்டது. இன்றைக்கு அந்த கண்டமே இல்லை, மூழ்கி விட்டது. ஆனால் அங்கிருந்த தமிழ் மட்டும் அந்த கடலிலே மிதந்து நீந்தி இங்கே வந்து விட்டது. அதுதான் தமிழுடைய சிறப்பு. 2500 ஆண்டுகள் கழித்தும் ஒரு நூலை அல்லது இலக்கியங்களை நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால், இத்தனை ஆதிக்கங்கள் வந்தும் அழிக்க முடியாததாக அந்த தன்மை சிறப்பாக விளங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பண்பாட்டை, அத்தகைய மரபுகளை, அத்தகைய கருத்துக்களை, அத்தகைய செய்திகளை நாம் தொடர்ந்து நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு உலகமே போற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நெறியாக தமிழர் நெறி இருக்கிறது. அதனால்தான் தமிழன் சென்றவிடத்திலெல்லாம் சிறப்பை அடைகிறான். திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியவன் தமிழன், அது சொல்லியவள் தமிழர், இப்படி வைத்துக் கொள்ளலாம். கம்பரை பற்றி கூட குறிப்பிடும் போது சொன்னார்கள், வால்மீகி ராமாயணத்தை அப்படியே சார்பு நூல் தான், அது மூல நூல் அல்ல. அதை சார்ந்து ஒரு நூலை வடிவாக்குகிறார் கம்பர். ராமனுடைய பற்றி சொல்ல வருகிற பொழுது, ராமனுக்கென்று சில தனித்தன்மைகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்தியாவிலே பல ராமாயணங்கள் இருந்தாலும் கூட கம்பராமாயணத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு. அந்த தனிச்சிறப்பு என்னவென்றால், ராமனுக்கு அவர் ஏற்றிக்குரிய சில சிறப்புகள். வாலியை மறைந்து என்று கொள்ளுகிற பொழுது அந்த கதை எழுதுகிற ஆசிரியரே நிறைய கேள்விகளை வைக்கிறார் ராமன் முன். செய்யலாமா நீ, செய்யலாமா நீ, எத்தகைய தன்மை வாய்ந்தவன் என்று வாலி வாயிலாக ஆசிரியர் பேசுகிறார். அறம் சார்ந்த கருத்துக்களை வேற எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கு கம்பர் பேசுகிற அந்த ஒரு இடம் நமக்கு சான்றாக அமைந்திருக்கு. நீ செய்யலாமா, நீ கேட்டுதான் நானே கொடுத்திருப்பன, போய் போய் மறைஞ்சிருந்து கொண்டுட்டிய ராமா, உன்னுடைய நீ கேட்டு கொடுக்காம போயிடும் நானே என்கிற ஒரு தன்மை அந்த இடத்திலே கம்பர் வைத்திருப்பார். ஏன் வைத்திருக்கிறார்? அந்த அறத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் ஏன் அந்த அறத்தை சொல்லியிருக்கிறார்? அதற்கு முன்பாக வாழ்ந்த சங்ககால மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை எடுத்து அவ்வைக்கு கொடுத்து தமிழ் வாழ வேண்டும், தமிழ் மரபு வாழ வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். ஏன் இதை செய்திருக்கிறான்? அதற்கு முன்பாக இருந்த நம்முடைய தொல்காப்பியத்திலே வாழ்வியல் பற்றி சொல்லி இருக்கிறது. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கார்? அதுதான், நாம குமரி கண்டத்திலிருந்து வந்த மக்கள், நம்முடைய இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஒரு பண்பு என்பது, ஒரு செயல் என்பது, என்றைக்கோ ஒரு 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஒரு நிலத்தின் தொடர்ச்சியாக மீட்சியாக இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கும் பின்பற்றி வருகிறோம், அதை காப்பாற்றி வருகிறோம். இங்கே 6 வகையாக மக்களை பிரித்திருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் ஒன்றுதான். குழந்தைதான் மாணவன், மாணவன் தான்
ஆண் பெண் அவர்கள்தான் முதியவர்கள், அவர்கள்தான் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். எனவே இது எல்லாமே ஒன்றுதான். இவர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் இந்த பண்பாட்டை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்பாடு காவாதான் ஒருவன், அவன் தமிழன் அல்ல. மிகச்சிறப்பாக சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, அவன் எங்கு பிறப்பினும் அயலான் அயலான். அவனுடைய பண்பாடு வேற, என்னுடைய பண்பாடு வேற, அவருடைய மரபு வேற, என்னுடைய மரபு வேற. இதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். மற்றபடி அவர் யாரையும் குறைத்து சொல்லவோ தூற்றவோ இல்லை. எங்க போனால் நான் தாயா, நீதாயா அப்படின்ற. இங்க வந்தால் நீதா, நான் அங்க போனால் நான் தான் அப்படின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். இப்படி நம்முடைய பண்பாடுகளை ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகம் கட்டி காத்து வருகிறது. இது இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை காப்பது சமூகத்தினுடைய மரபாக இருக்கிறது. பிழையாக இதை செய்யால் உடனே பிள்ளையை கண்டிக்கிற தன்மை இருக்கிறது. ஒரு நாயை கல்லெறிந்து அடித்தால், ஒரு சிறுவன் நாயை கல்லெறிந்து அடித்தால் உடனே என்ன சொல்றான்? பாவண்டா, அடிக்காதடா. சிறுவர்கள் தும்பி பிடித்து விளையாடுறே, தும்பியை பிடிச்சி கயிறுல கட்ட, பாவண்டா விட்டுடுறா. ஒரு பல்லியை கூட அடிக்கக்கூடாது, ஒரு கற்பாம்பூச்சி அடிக்கக்கூடாது, துரத்தி விட வேண்டும். ஏன்? அந்த உயிர்களை கொல்லாமை என்கிற தன்மை நம்மிடம் இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பெரியாகி மீண்டும் அடுத்த தலைமுறை கற்றுக் கொடுக்கிறார்கள். தலைமுறையாக சற்றேறக்குறைய பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் போற்றப்படுகிற ஒரு இனத்தின் மாண்பு தமிழுடைய பண்பாடு. அதை என்றைக்கும் போற்றி பாதுகாப்போம். இது பொங்கல் திருநாளிலோ அல்லது வேறொரு திருநாளிலோ கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல, என்றென்றைக்கும் நாம் கொண்டாடுகிற நிகழ்ச்சி. தமிழர் திருநாள் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் தமிழர் திருநாள் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.